అందరికీ నమస్కారం. திருவண்ணாமலை மாவட்ட ஆயுத சங்க தலைவர் என்ன சொல்லுவார்? இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் நம் இன சொந்தங்கள் மற்றும் பெருந்தலைவர்கள், மூத்த தலைவர்கள் நைனா, எஸ்என் நைனா மற்றும் ஜெயக்குமார் நைனா, முனி ஆறுமுகம் நைனா மற்றும் இந்த மேடையில் ராயல் பீப்புள் ரெட்டி சேகர் ராயல் நைனா அவர்களை இந்த மேடையில் வணக்கத்துடன் கூறி அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியானது சங்கம் என்பது எதற்காக இருக்குதுன்னா, நம்ம யுகாதி விழா கொண்டாடி களைவதற்கு மட்டும் இல்லை, இது நம் இன மக்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கி இருக்கிறோம். அதுதான் மெயின் விஷயமே. வெறும் கலாச்சாரத்தை மேம்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் பாதுகாப்பையும் கூடவே நம்ம மேற்கொள்கிறோம். அந்த விஷயத்துக்காக தான் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த தாலுக்காவிலும் சங்கங்களை உருவாக்கி நம் இன பாதுகாப்பை அடுத்த தலைமுறைகளுக்கு பாதுகாப்பை இருப்பதற்காக உருவாக்கி உள்ளோம். யுகாதியில் சேராதவர்கள் எந்த யுகத்திலும் சேர மாட்டார்கள் என்ற பழமொழி உள்ளது. அதுபோல இந்த யுகாதி நிகழ்ச்சிக்கும் ஒரு வரலாறு. நம் தெலுங்கின பண்பாட்டு கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதற்காக முன்னோர்கள் ஏற்படுத்திய விழாதான் இந்த யுகாதி விழா. இதுபோல நம் கலாச்சாரத்தை மேம்படுத்த இந்த சங்கங்கள் தான் முன்னெடுக்கிறது. சங்கம் எதற்கு என்று கேள்வி கேட்பவர்களுக்கு இந்த மாதிரி விழா நடத்தி காட்டி ஹரிகுமார் நைனா அவர்கள் போல பல செலவுகளை மேற்கொண்டு இந்த விழாவை நடத்தியதற்கு அவருக்கு ஒரு பாராட்டுதலையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் முனி ஆறுமுகம் நைனா சொன்னார்கள், சென்னப்பர் நாயக்கரின் வரலாறை தப்பாக திரித்து பொய் வரலாறு எழுதப்படுகிறது, அதற்கு வழக்கறிஞர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த மேடையில். அதை கூர்ந்து கவனித்தேன். இன்னொன்று சொல்லணும்னா, என்னுடைய தம்பி, அன்பு தம்பி, வேற யாரும் இல்லை, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவா வேலுவின் நைனாவின் அவர்களின் பர்சனல் அட்வொகேட் என் கூட வந்திருக்கிறார். இப்போ அவருக்கு இந்த மேடையில் நம்ம முனி ஆறுமுகம் நைனா வைத்த கோரிக்கையை, அந்த சென்னப்பர் நாயக்கரின் வரலாறை திரித்து பொய்யான தகவலை கூறியதற்கு தடையானை வாங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் இவருக்கு இந்த கோரிக்கை வைக்கிறேன். கண்டிப்பாக அதை செய்து நிறைவேற்றுவார். அதில் எந்தவித ஆக்கிரமும் இல்லை. இதை செய்துவிட்டு முனி ஆறுமுகம் நைனாவுக்கு தகவலை தருவார் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. மேலும் இன்னொரு நைனா சொன்னாங்க, ரெட்டியாருக்கு 2 அமைச்சர்கள் நாங்கள் இருக்கிறோன்னு குரல் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. சந்தோஷம். நம்ம நாயக்கர்களுக்கு எந்த அமைச்சரும் இல்லை என்பதும் இதே தருணத்தில் இந்த கூட்டத்தில் சொன்னார். கண்டிப்பாக அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த மாதம் திருமலை நாயக்கர் விழாவுக்கு சென்றிருந்தேன். அப்போது பல அமைப்புகள் கோரிக்கை வைத்தார்கள். என்ன கோரிக்கைனா, திருமலை நாயக்கர் அந்த கல்ச்சரை 22 வருஷமாக அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கோரிக்கை வைத்தும் இதுவரை நிறைவேறவில்லை என்று கோரிக்கை வைத்தார்கள். அப்போதே நாங்கள் கூறினோம், அந்த கூட்டத்தில் கூறினேன், எங்கள் ஐயாவுக்கு அமைச்சர் ஏவாவிலிடம் நைனா அவர்களிடம் இந்த கோரிக்கை வைத்து கண்டிப்பாக வெண்கலை சிலை அமைத்து தருவோம் என்று அந்த கூட்டத்தில் கூறினோம். அதற்கு ஏற்ப
4 நாட்களுக்கு முன் சட்டசபையில் வெண்கல சிலையை தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றியுள்ளார். இந்த தருணத்தில் உங்களுக்கு இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாயக்கருக்கு அமைச்சர் இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறிய உதாரணம் தான். அதுபோல திருவண்ணாமலையில் ஒரு கோரிக்கை வைத்தோம். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எங்களுக்கு சிலை வேணும் என்று. உடனே அவர் சொந்த செலவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை பொன்னேரியில் எங்கள் முன் போன் செய்து ஆர்டர் செய்து 4-5 மாதத்திற்குள் வந்துவிடும். அந்த சிலை திறப்பு விழாக்கு நம் அமைச்சரும் வருவார். அந்த கூட்டத்திற்கு நீங்களும் வந்து கலந்து கொள்ள கண்டிப்பாக அழைப்பை விடுப்பேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் நாம் இனத்திற்கு என்ன வேண்டுமோ திருவண்ணாமலையில் சமீபத்தில் ஒரு சிறிய கிராமம், ஏழை எளிய மக்களுக்கு 4 வீடு அந்த பகுதியில் உள்ள ஒரு மாற்ற கட்சியினர் அவரிடம் வந்து கோரிக்கை வைத்தார்கள், வீடு வேண்டும் என்று. அது 1 வருடமாக கிடப்பில் இருந்தது. நாம் சங்கத்தை, திருவண்ணாமலை சங்கத்தை அணுகி நம் இனத்தார் அந்த கோரிக்கையை வைத்தனர். உடனே நாம் அமைச்சரிடம் சென்று அந்த கோரிக்கையை கொடுத்தோம். ஒரே நாளில் பட்டாவை போட்டு கலைஞர் வீட்டு திட்டத்தில் 5 லட்சம் ரூபாயை உடனே ஒதுக்கி அந்த குடும்பத்தினருக்கு உதவி புரிந்தார். இதுபோல நாம் எப்படி நம் இனத்தாரின் அமைச்சர்களை அணுக வேண்டும் என்பதும் ஒரு முறை இருக்கிறது. நாம கேட்டாதான் அவங்க செய்வாங்க. அதற்கான முன்னெடுப்பு கண்டிப்பாக இருக்கணும்ன்றத இந்த தருணத்தில் கூறிக்கிறேன். அதாவது இங்க டைம் எல்லாம் நினைக்கிறேன், நிறைய பேர் பேச வேண்டியது இருப்பா. இந்த தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க வாங்க.